ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான சூப்பரான வேலைவாய்ப்பு. அதுவும் மாதம் 7,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாம். இது வந்து வருஷத்துக்கு 7,000 ஸ்டைஃபண்ட் இல்லை, மாதத்துக்கு 7,000. அப்போனா 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. மாதம் 7,000 ஸ்டைஃபண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்சென்டிவும் உங்களுக்கு சேர்த்து வரும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது எந்த திட்டத்திலேருந்து வருது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இது அரசாங்கம் போட்ட ஒரு திட்டம் தான், மத்திய அரசினுடைய திட்டம். ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் வைக்காமல் சீக்கிரமாகவே நான் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு திட்டம். அதாவது வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணுமா, அவங்களாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டத்தையே ஏற்படுத்தினாங்க. அதுவும் 10ஆம் வகுப்பு மட்டும் முடிச்சிட்ருக்க பெண்களாக இருந்தாலே போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வெறும் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அவங்களுக்கான ஒரு வேலை, ஒரு நிலையான வருமானம் அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது வந்து ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இதில் எப்படி சேர்றது, என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். இந்த திட்டத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நீங்கள் வேலையை கற்றுக்கும் போதே உங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை. உங்களுக்கு அந்த வேலையை பற்றி நிச்சயமாக அனுபவங்கள் இருக்காது. ஸோ அந்த வேலையை நீங்கள் கற்றுக்கிறப்பவே உங்களுக்கு வந்து 7,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். முதல் வருஷத்துக்கு மாதத்துக்கு 7,000 ரூபாய். மாதத்துக்கு 7,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு. 2வது வருஷத்துக்கு 6,000, 3வது வருஷத்துக்கு 5,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இது போக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கூடுதல் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் வருமானமும் கிடைக்குமா, இது நல்லா இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, ஃபஸ்ட்டு இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் 10th ஸ்டாண்டர்ட் SSLC பாஸ் பண்ணியிருக்கணும். 2வது விஷயம் உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சு இருக்கணும், தொடங்கி இருக்கக்கூடாது. 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் யாருமே இந்த துறையில் அதிகாரியாவோ இல்லை வந்து வேறு ஒர்க் பண்ணுறவங்களாவோ இருக்கவே கூடாது. இந்த வேலையில் சேர்றதுக்கு உங்கள் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய காப்பீட்டு நிறுவனம், இப்போ காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், LICயை பற்றி தான் நான் சொல்கிறேன். LICயில் தான் இந்த வேலைவாய்ப்பு. பீமா சகி திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய அரசாங்கம் பெண்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லி போட்டிருந்துருப்பாங்க. அதாவது போன பட்ஜெட்டில் வந்து போட்ட ஒரு திட்டம் இது. அதில் வந்து பெண்களுக்காக ஒரு அற்புதமான சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பீமா சகி அப்படின்னு சொல்லுவோம், பீமா சக்தி திட்டம்னு சொல்லுவோம். நான் வந்து 10வது படிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சரி ஓகே உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தே ஒரு நிரந்தர வருமானம் வர மாதிரி நம்மளுடைய இந்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இந்த திட்டம். நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து காப்பீடு அப்படின்னோடனே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதை சொல்லியும் நம்மளுக்கு வந்து தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி பல தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் LIC அப்படிங்கிற பேரில் மக்கள்கிட்ட வந்து பணத்தை கட்ட சொல்லி 5-6 வருஷத்துலேயே எங்கள் இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்போவும் நிறைய வந்து கேசஸ் நடந்துட்டுருக்கு. அதனாலே காப்பீடு போடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் LICயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. LICன்றது கவர்மெண்ட் அப்ரூவ்டு நிறுவனம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நிறுவனம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இது எப்பயுமே யாரையும் ஏமாற்றினது கிடையாது. 70 ஆண்டுக்கு மேலே இந்த LIC வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மற்ற எந்த நிறுவனங்களுமே அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியலை. ஆனால் LIC ஆரம்பத்திலேருந்து இப்போது வரைக்கும் அதோடைய பணியை ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு வருது. அதனால் தைரியமாக வந்து நீங்கள் பாலிசி வந்து கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் ஸ்டைஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் கண்டிஷன் இருக்குது, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா மாதம் 7,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தெரியாமலே இந்த திட்டத்தையே வந்து அவங்க அந்த ஸ்டைஃபண்ட் வாங்கக்கூடிய அந்த கண்டிஷனையும் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கட்டாயம்லாம் படுத்தலை. விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து LIC ஆஃபீஸ் நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருக்கும். ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளேயே கண்டிப்பாக ஒரு LIC ஆஃபீஸ் இருக்கும். மெயின் ஆஃபீஸ் இருந்தாலும் பிரான்ச் ஆஃபீஸ், சேட்டலைட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான
பயிற்சியை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வழிகாட்டுதலையும் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய ஸ்கூல் அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அவங்களே எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாமுக்கு வந்து 500 ஃபீஸு. அந்த 500 ஃபீஸ் கட்டிட்டு எக்ஸாமும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 50 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. அதில் 17 மார்க் எடுத்திங்கன்னா பாஸ். 17 எடுத்தாலே போதும். ஸோ பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட இதை நீங்கள் பார்க்குறவங்க ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். தேவைப்படக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த கண்டிஷன், ஒரு வேளை நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா? இப்போது நீங்கள் வந்து எல்ஐசியில் ஒரு பீமா சக்தி திட்டத்துக்கு கீழே ஒரு எம்சிஏ ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க. மகிழா கரியர் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க, எம்சிஏ ஏஜென்ட்டுன்னு. ஸோ மகிழா கரியர் ஏஜெண்ட்டாக நீங்கள் வந்து எல்ஐசியில் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு நிலையான வருமானம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயரில் மொத்தம் 24 பாலிசிஸ் நீங்கள் வந்து போடணும். 24 பாலிசின்றதை விட 24 லைவ்ஸ். 24 பேரை வந்து நீங்கள் சேர்க்கணும். 24 பேரை சேர்க்கணும் அப்படின்னா அதாவது வருஷத்துக்கு அவங்க அட்லீஸ்ட் 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கணும். இயர்லி ப்ரீமியமாக நீங்கள் வந்து அந்த ஆட்களை தேர்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபன் கரெக்டாக வந்துடும் மந்த்லி. இப்போது முதல் மாதம் ஒருத்தவங்களை போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. முதல் மாதத்தில் உங்களுடைய பாலிசியை வந்து போடக்கூடாது. போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டைஃபண்டும் இல்லை, அண்டு உங்களுக்கான அந்த கமிஷனும் வராது. ஸோ என்ன பண்ணணுன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய்க்கு, அது இயர்லி ப்ரீமியமாகவும் இருக்கலாம், இல்லை ஹாஃப் இயர்லியாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டைஃபண்ட் வாங்குறதுக்கு கண்டிஷன் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி 12 மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 24 பேரை வந்து நீங்கள் எல்ஐசியில் ஜாயின் பண்ணி விடணும். முதல் மாதத்தில் ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி விட்டால் போதும். அந்த ஒருத்தவங்க இயர்லி ப்ரீமியமாக 10,000மோ இல்லை 20,000மோ. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வருது இல்லைங்களா, அந்த இன்சென்டிவ் வந்து 2,000 வர மாதிரி இருக்கணும். இன்சென்டிவ் நீங்கள் 2,000 வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த 7,000 உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதத்துடைய வருமானம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9,000. ஒருவேளை நீங்கள் வந்து 50,000 வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 50,000 வாங்கினீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்சென்டிவ் வரும், 10,000 இன்சென்டிவ் வரும். ஸோ அந்த இன்சென்டிவை பொறுத்து, பாலிசியை பொறுத்து, அவங்க கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட். ஸோ ஒரு இயர்லி ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடச்சிரும், அந்த 7,000. அதே போல் 2வது மாதத்துக்கு ஒருத்தவங்களை நீங்கள் பிடிச்சி ஒரு 10,000க்கு வந்து போட்டால் போதும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டு இல்லை வந்து உங்கள் குழந்தைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்து போடலாம். ஆனால் உங்களது மட்டும் போட்டுறாதீங்க. உங்களது வந்து ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஃபுல்லாக. முதல் 4 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒருத்தவங்களை போட்டிங்கன்னா போதும். 2வது 4 மாதம் மொத்தம் வந்து 4 மாதமாக வந்து பிரிச்சுருப்பாங்க, 3 பகுதி, 4, 4, 4ன்னு சொல்லிட்டு. முதல் 4 மாதத்தில் 4 பேர், மாதத்துக்கு ஒருத்தவங்க. ஆனால் ஒரு மாதம் கூட நீங்கள் போடாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களையாவது நீங்கள் போடணும். ஸோ இது என்ன எனக்கு டார்கெட்டாக இருக்குது, என்னாலலாம் முடியாது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். இதுதான் இங்கே இருக்கிற ஃபேக்ட். நான் வந்து உங்களுக்கு ஃபேக்டை சொல்லிடுறேன். முதல் 4 மாதத்துக்கு 4 பேரை வந்து சேர்த்து விட்டுறணும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இன்சென்டிவ் எவ்வளோ வாங்கியிருக்கணும்னா மினிமம் 8,000 வாங்கியிருக்கணும். ஒருத்தவங்களுக்கு 2,000. இப்போ 24 மெம்பர்ஸ் நீங்கள் போட போகிறீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 48,000 வந்து வாங்கியிருக்கணும். மினிமம் எத்தனை வாங்கியிருக்கணும்? 48,000 வந்து இன்சென்டிவ் மட்டுமே வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்டு மந்த்லி 7,000 7,000 7,000 வரும். இப்போது 7,000னா 12 மாதத்துக்கு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. 84,000. சரிங்களா? யார் நம்மளுக்கு கொடுப்பா? ஸோ இந்த ஃபீல்டில் வந்து ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், நான் வந்து பேசி நிச்சயமாக உங்களுக்கு போட வைப்பேன் அப்படின்னா நீங்கள் வரலாம். அதே போல் எல்ஐசி பாலிசி போடுறது என்னவோ வந்து சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது வேஸ்ட்டுலாம் இல்லைங்க. அது வந்து உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு. நீங்கள் வந்து சொல்லலாம், நான் இந்த காசை வந்து வட்டிக்கு விட்டேனா கூட என்னால் ஒரு 5 மாதத்துலேயே வந்து எனக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்துடும், இவ்வளோ அமௌண்ட் வந்துடும்னு சொல்லி. ஆனால் எல்ஐசி வந்து அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒரு பாலிசியை 25 வருஷத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 25 வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாலிசியோடைய அமௌண்ட் டோட்டலாக உங்கள் ஃபேமிலிக்கு போய் சேர்ந்துடும். சில ஸ்கீம்ஸை பொறுத்து இருக்குது. ஒரு சில ஸ்கீம்லாம் முன்னாடி ஒரு அமௌண்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, அடுத்தது அது மெச்சூரிட்டி ஆகிறப்ப அந்த அமௌண்ட்டும் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிசியில் வேரியேஷன் எல்லாமே இருக்குது.
ஸோ இது போடுறதால நம்ம வந்து சுத்தம் வேஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு 95%லேருந்து 98% நீங்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வட்டிக்கு விட்டுறதோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதோ, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறதோ, எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 5% ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்காமல், இதுலேயுமே ப்ராஃபிட் இருக்குதாங்க. ஏன்னா நம்ம ஒரு 1,50,000 லட்சம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 lakhs வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட்டோட நிச்சயமாக அதிகமாக தான் வரும். எப்போவுமே கண்டிப்பாக குறையாது. அதே போல் ஐயோ என்ன ஆகுமோன்னு அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து இதில் கிடையாது டோட்டலாக. ஸோ இது வந்து நல்ல ஸ்கீம் தான். ஒரு 2% நீங்கள் 100% வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2% என்னோடய ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்கள். 2வது வருஷம், முதல் வருஷம் அந்த 7,000 இல்லைங்களா, 24 பேர். அதே போல் 2வது வருஷம் 2வது வருஷம் என்ன கண்டிஷன்னா, அந்த ஃபஸ்ட் இயரில் நீங்கள் பாலிசி போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 65% ஆஃப் த பாலிசிஸ் வந்து இன்ஃபோர்ஸில் இருக்கணும். அதாவது லேப்ஸ் ஆகாமல் முதல் வருஷம் அவங்க பணம் கட்டினாங்க இல்லையா, அதே போல் 2வது வருஷமும் அவங்க பணம் கட்டியிருக்கணும். ஒரு 65% பணம் கட்டியிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு 2வது வருஷத்துக்கான ஸ்டைஃபண்டும் வரும். 6,000 சொல்லி வரும். அதே போல் 2வது வருஷம் நீங்கள் பாலிசியை வந்து பிடிச்சிருப்பீங்க, 12 பாலிசியோ. ஆனால் மினிமம் 12 பிடிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். 2வது வருஷத்துக்குலாம் ஒரு 12 அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ அதில் 65% 2வது வருஷம் நீங்கள் போட்ட பாலிசியில் குறைஞ்சது ஒரு 65% செயல்பாட்டில் இருக்கணும். அப்போனா உங்களுக்கு என்ன ஆகும்னா, 3வது வருஷத்துக்கான ஸ்டைஃபண்ட் 5,000 சொல்லிட்டு வரும். ஸோ இது ஒரு 60,000, அது ஒரு 72, ஒரு 84, 3 வருஷத்தில் உங்களுக்கு எல்ஐசி இவ்வளோ ஸ்டைஃபண்ட் மட்டும் கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுடைய கமிஷனும் வரும். ஸோ நினச்சிக்கோங்க, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு முடிவு எடுத்திங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க எல்ஐசி ஆஃபீஸில் போயிட்டு டிஓ கிட்ட சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னாலே அவங்களே ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பாலிசி மட்டும் போட்டால் போதும். ஈவன் பாலிசி போடுறதுக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமான சில கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே போல் அந்த பெண்களாகவே இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அப்பா, இல்லை ஹஸ்பண்டு, அந்த மாதிரி கொஞ்சம் நெருங்கிய உறவினர்கள் யாராவது ஏஜெண்ட்டாக இருந்தாங்கன்னா இது உங்களுக்கு நிச்சயமாக சூட் ஆகாது, கிடைக்காது. அவங்களுடைய அந்த வயது வரம்பு வந்து 18 to 70. நிச்சயமாக 18 வயசு முடிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போல் கல்வி தகுதி அப்படின்னு பார்க்குறப்ப குறைஞ்சபட்சம் 10th பாஸ் பண்ணியே இருக்கணும். நீங்கள் வந்து அதிகபட்சம் டிகிரி முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம், டபுள் டிகிரி முடிச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருந்து ரிட்டையர் கூட ஆகியிருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே போல் பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சும்மா போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதம் ஸ்டைஃபண்ட் வரல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் தெளிவாக நான் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். ஒரு ஆண்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 24 பாலிசியை வந்து முடிச்சே ஆகணும். ஃபஸ்ட் இயர் கமிஷன் 48,000 இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் யார் விண்ணப்பிக்க முடியாதுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏற்கனவே எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க நிச்சயமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அவங்களுடைய ஹஸ்பண்டோ, இல்லை உங்களுடைய பிள்ளைங்களோ, இல்லை உங்களுடைய அப்பா அம்மாவோ, இல்லை நெருங்கிய உறவினர்களோ எல்ஐசியில் அவங்க அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை ஏஜெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. இப்போ விண்ணப்ப கட்டணம் வந்து 500லேருந்து 650 வரைக்கும் இருக்கலாம். IRDAI தேர்வு கண்டிப்பாக வந்து எழுதியாகணும். அண்டு இன்னொரு ஃப்யூச்சரில் சரி ஓகேங்க, இந்த 3 வருஷம் 4 வருஷமா 5 வருஷமா ஏதோ ஒன்று நான் வந்து இதில் அச்சீவ் பண்ணிவிட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா. 5 வருஷம் வெற்றிகரமாக நீங்கள் வந்து பணியாற்றிட்டீங்க. 5 வருஷம் வெற்றிகரமாக பணியாற்றின ஒரு பட்டதாரியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு, பிஎஸ்சி முடிச்சுட்டு, பிஇ முடிச்சுட்டு, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பட்டதாரியாக போய் சேர்ந்துருக்கீங்க. எம்சி முகவர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்ஐசியோடைய அப்ரண்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஏடிஓ அப்படின்னு சொல்லுவோம், டிஓக்கு அசிஸ்டண்ட்டு, ஏடிஓ பதவிக்கான தேர்வுகளில் நீங்கள் வந்து பங்கேற்கிறதுக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து வயது தளர்வுகள் அதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் எழுதி ஈஸியாக எல்ஐசியில் ஆஃபீஸருன்ற ஸ்டேட்டஸ்க்கு போக முடியும். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்லை இது உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.